திரு பிரபாகர் தமிழரசு, இங்க வந்து அதிமுக ஒன்றிணையணும் அப்படிங்கிறதெல்லாம் பழைய கதை, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அதிமுகவோட பலம் அப்படிங்கிறது இரட்டை இலை தான் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையில அதிமுகவோட பலம் என்ன அப்படிங்கிற கேள்வி எழுது. அதிமுகவுக்கு என்னதான் பலம், என்ன இருந்தா அதிமுக ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. என்ன, எப்படி நினைக்கிறீங்க? அதிமுகவின் பலம் வந்து இரட்டை இலை சின்னமும் அவர்களுடைய தொண்டர்களும் தான். ஏறத்தாழ அண்ணா இதுக்கு முன்னாடி மூத்தவர்கள் எல்லாரும் பேசினப்போ சொன்னாங்க இது மோசமான தோல்வி இல்லைன்னு. வாக்கு சதவீத அடிப்படையில் பார்த்தா 96 பெற்ற வாக்கு சதவீதமே தான் எடுத்திருக்காங்க. ஏறத்தாழ 21.5 96 இந்த முறை வந்து 21.5 96 இந்த முறை 21.2 எடுத்திருக்காங்க. ஆனா இன் டேர்ம்ஸ் ஆஃப் சீட் பார்த்தோம்னா 47 தொகுதியில் வென்றிருக்காங்க. அதுல 6 பேர் இப்ப ராஜினாமா பண்ணி போயிருக்காங்க. அதனால இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பொசிஷன்ல தான் இருக்காங்க. டீசென்ட்டான நிலைமையில தான் இருக்காங்க. டீசென்ட்டான வலுவான இடத்துல தான் இருக்காங்க. வலுவான இடத்துல தோற்றது கடந்த முறை பெற்ற தொகுதிகளுக்கும் இந்த முறை பெற்ற தொகுதிகளுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை. ஒரு 20 தொகுதிகள் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. சரி, ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் அப்போசிஷன் அப்படின்ற இடத்துல தான் இருக்காங்க. இந்த முறை அதிகமான பலவீனம்ன்றது திமுகவுக்கு தான். அவங்க இழந்த தொகுதிகள் தான் அதிகமான தொகுதிகள் இழந்திருக்காங்க. ஒன்று. இரண்டாவது, எடப்பாடி அவர்களுக்கு இப்போ நல்ல ஸ்பேஸ் இருக்கு. ஏன்னா நீங்க திமுகவையும் எதிர்க்கலாம், தாவேக்காவையும் எதிர்க்கலாம். ஏன்னா அவங்க யாரை நிறுத்துறாங்களோ திமுகவையும் தாவேக்காவும் ஒரே தரத்தில் நிறுத்துறதுக்கான ஸ்கோப் அங்கதான் இருக்கு. ரெண்டு. இன்னொன்று, நீங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையை வந்து எல்லாரும் வந்து ஒரு கேள்விக்குள்ளி வச்சுட்டே இருக்கும், இவரால் வந்து சரி பண்ணிட முடியுமா அப்படின்னு. உண்மைக்கு சொல்லணும்னா 2024 தேர்தலும் 2026 தேர்தலும் தான் அவருக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்டே கிடைச்சது. இந்த 2 தேர்தலும் தான் அவரால் வந்து தனித்துவமாக செயல்பட்டு ஒரு ஒரு தேர்தல் எதிர்கொள்ள முடிஞ்சது. அப்படி இருந்த இடத்துல இதுக்கு முன்பு வரை நம்ம மூத்தவர்கள்லாம் தெரிஞ்சிருக்கோம் அவங்களுக்கு. அதிமுக எப்போதுமே வந்து ஒரு எதிர்க்கட்சியாக இருந்தாங்கன்னா தேர்தலுக்கு முன்பாக ஒரு 6 மாத காலம் 8 மாத காலத்தில் தான் அவங்களோட தேர்தல் பணிகளே தொடங்க ஆரம்பிப்பாங்க. அப்போதான் ஆக்டிவ் ஆகும் கட்சி. ஆனா கடந்த முறை 2026 தேர்தல் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து தொகுதி வாரியாக பேருந்து எடுத்துட்டு அவர் வந்து பிரச்சாரத்துக்கு போயிருந்தார். ஸோ அந்த முறையில் ஆஸ் அன் ஆக்டிவ் ஒர்க்கரா அவர் வந்து கட்சியை வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் நோக்கி. இந்த முறையுமே இந்த 6 மாசம் டைம்லாம் கொடுக்க முடியாதுன்னு முதல்ல விமர்சிக்க ஆரம்பிச்சது எடப்பாடி பழனிசாமி அவர் தான். கட்சி வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரை நோக்கி இருந்த இடத்துல அப்படி கரிஸ்மேட்டிக்கான லீடர் இல்லை, வேண்டியதில்லை. ஒரு தொண்டராக இருந்து தலைவராக வந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்ற நிலையை வந்து உருவாக்கணும். ஏன்னா 2021 வந்து 33% வாக்குகள் பெற்றிருக்காங்க, 2026 21% வாக்குகள். அப்போ ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு இவருக்கு அந்த மாதிரியான ஒரு திரை அனுபவம் கிடையாது. ஒரு இது அறிஞ்ச ஒரு கவர்ச்சிகரமான ஒரு தலைவர் அப்படின்ற மாதிரியான ஒரு டேக் இல்லை. அப்படி இருந்துமே கூட தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அதனால கோர் ஓட் ஷேர் இன்டாக்டா வச்சிருக்கிறது மூலமாக அடுத்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்னவா இருக்க போகுதுன்றான். இது வந்து அதிமுகக்கான தனித்துவமான பிரச்சனை கிடையாது. ஷாம் சார் அவர்கள் பல இடங்களில் குறிப்பிட்டிருந்தாரு, பத்திரிகையாளர் ஷாம் சார். இந்த முறை வந்து ஒரு ஜென்ரேஷன் சேஞ்ச் நடந்திருந்திருக்கு. ஸோ அப்போ இளம் தலைமுறையினர் என்ன யோசிக்கிறாங்கன்றத வந்து கணிக்க முடியாமல் எல்லா திராவிட கட்சிகள் எல்லாருமே வந்து இழந்திருக்காங்க. அந்த இடத்துல வந்து இப்போ அதிமுகவுக்கு தனித்துவமான பிரச்சனை அப்படின்னு அணுக வேண்டியதில்லை. இது திமுகவுக்கு இருக்க மாதிரியான ஒரு அதே மாதிரியான ஒரு பிரச்சனை தான் அதிமுகவுக்கு இருக்கு. ஆனால் இப்போ திமுக வந்து அதை கோர்ஸ் கரெக்ஷனுக்கு ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது நம்மளுக்கு விசிபிளாக தெரியுது. அது வந்து முழுமை பெறுதா இல்லையான்னு தெரியல. ஆனால் இந்த பக்கம் என்ன லேக் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் மெஷர்ஸ் நம்மளால எதுவும் வெளிப்படையாக பார்க்க முடியல. அதிமுக தரப்புல ஒரு மாவட்ட வாரியாக ரிவ்யூ மீட்டிங் நடத்திட்டு இருக்காரு. இன்னும் கட்சியில் என்ன மறுசீரமைப்பு பண்ண போறாங்க, இளைஞர்கள கட்சிக்குள்ள கொண்டு வர்றதுக்கு. ஏன்னா ஒரு 50 ஆண்டுகால கட்சிக்கோ ஒரு 75 ஆண்டுகால கட்சிக்கு இருக்க ஒரு சாதாரண பிரச்சனை தான். எல்லா கட்சிகளும் இந்த இங்க அதிமுக பிளேஸ் பண்ண வேண்டியதில்லை. அங்க வந்து இவ்வளவு வருடங்களான ஒரு கட்சி இருந்ததுன்னா அங்க வந்து இயல்பாகவே ஒரு மூத்தவர்கள் அதிகம் பேர் அங்க இருப்பாங்க. வாய்ப்புகளுக்கான இடங்கள் கம்மியா இருக்கும். ஆனா அனுபவம் கொட்டர்கள் அதிகமா இருப்பாங்க. அப்போ அவங்க இளைஞர்களுக்கு புதுசாக வர்றவங்களுக்கு எனக்கு என்ன ஸ்கோப் இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ அங்க ஸ்கோப் இருக்காது. ஸோ அந்த சிக்கலை தான் அதிமுகவும் சந்திக்கிறது. அதிமுக அந்த சிக்கலுக்கு வந்து ஒரு நிர்வாக விரிவாக்கம், கட்சி விரிவாக்கம், அதுல வந்து இளைஞர்களுக்கு அதிக பொறுப்பு, புதிய சக்திகளை உள்ள கொண்டு வர்றது அப்படின்றது. அப்புறம் முன்பு இருந்தது மாதிரி திரும்ப 1.25 கோடி வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க. இன்னுமே வந்து அதிகமான ஒரு பெரிய சேஞ்ச் தேவை அப்படின்னு நினைக்கிறேன். இந்த முறை பெற்ற வாக்குகள் அப்படியே வந்து திரும்பவும் அதிமுக வரும் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா இந்த முறை அவங்க பெற்றதுல வந்து பெரும்பாலும் வட மாவட்டங்களை பெற்றிருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணமாக பாட்டாளி மக்கள் கட்சி வந்து உதவி புரிஞ்சிருக்கு. அடுத்த தேர்தலையும் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குமா அப்படின்னு கூட்டணியில் இருப்பாங்களான்றது நமக்கு தெரியாது. ஏன்னா இப்ப அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி தொடங்குற நிலையில அது வேற ஒரு கன்சால்டேஷன் நோக்கி நகருது அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. இன்னும் அது ஒரு முழுமை பெறல, அதிகாரப்பூர்வமாக எங்கேயும் பேசப்படல. ஆனா இங்கிருந்து நம்ம ஒரு ஃபோர்சி பண்ணோம்னா ஒரு ஓபிசி கன்சால்டேஷன் நோக்கி நகருவாங்க. அண்ணாமலை அவர்கள் பிளஸ் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பிளஸ் டிடி தினகரன் அவர்கள், இவங்க 3 பேரும் ஒரு அணி சேர்வதற்கான ஒரு தூரத்து வாய்ப்பு இருக்குன்றதா பார்க்க முடியுது.
அப்போது ஆல்ரெடி அவங்களோட மேற்கு மண்டலத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் அந்த மண்டலத்தையும் வலுப்படுத்தி கொண்டு மற்ற பகுதிகளிலும் வந்து இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுத்து கட்சியை முழுமையாக மறுசீரமைப்பு பண்ணி அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போனால் அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு. ஏன்னா இன்றைய நிலையில் வச்சுட்டு அதிமுக வந்து ஒரு ரிஜெக்ட் பண்ணுறதோ நெக்லெக்ட் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இல்லை. ஆனால் அடுத்தடுத்த இடங்களில் அவங்க எப்படி ஸ்கோர் பண்ண போகிறாங்க, அப்படி எப்படி வந்து தங்களை வந்து ப்ரெசன்ஸாக வச்சுக்க போகிறாங்க, அன்றாடம் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளில் அரசியல் நடப்புகளில் தங்களை எப்படி ப்ரெசென்ட்டாக வச்சுக்க போகிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ பழனி கோயில் விஷயத்த திமுக கையில் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கு ஒரு புதிய தகவல் என்னன்னா, இந்த கோயில் விவகாரம் தொடர்பாக ஒரு திமுக நிர்வாகி வீட்லையும் வந்து ரைடு நடத்தப்பட்டதாக ஒரு தகவல் இருக்கு. இப்போ இதை வந்து அதிமுக கையில் எடுத்திருந்துருக்கணும். ஒரு பிரசன்ஸ்லேயே இருக்காங்க அப்படின்னா 2 பேருமே தான் இதில் சேர்ந்து தான் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு கால் எடுக்கிறேன். அந்த மாதிரி அக்ரெசிவாக டே டு டே ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு பழைய அதிமுக 2024க்கு முன்னாடி அல்லது 21க்கு முன்னாடி இருந்த அதிமுகவாக இல்லாமல் 26க்கு பிறகான ஒரு அதிமுக அக்ரெசிவாக ஒர்க் பண்ணுறாங்க, பிரசன்ஸில் இருக்காங்கன்னா பெட்டர் ஸ்கோப் இருக்குது. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு இனிமேல் எந்த கட்சிக்கும் சாத்தியம் இல்லை. அது அதிமுகவுக்கு மட்டும் கிடையாது, திமுக ஆகட்டும் அது தாவேக ஆகட்டும், எந்த கட்சியும் ஒரு கட்சி முழுமையாக வெற்றி பெற்று வர்றது 234 தொகுதியிலே சாத்தியம் இல்லை. அது ஒருவேளை ஒரே நாடு ஒரே தேர்தல் தொகுதி மறுவரையெல்லாம் செய்து 350 தொகுதிகள் வருது அப்படின்னா ரிமோட்டாக கூட ஒரு பாசிபிலிட்டி இல்லை ஒரு கட்சி வந்து முழுமையாக தனிப்பெரும்பான்மை பெற்று வருது. அப்போ கூட்டணி ஆட்சி தான் வரப்போகுது அப்படின்றப்போ அதிமுகவுக்கு ஒரு நல்ல இது இருக்கு, ஸ்கோப் இருக்கு அந்த இடத்துல. இன்னும் நல்ல ஸ்கோப் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இந்த நேரத்தில் அக்ரெசிவா செயல்படணும், இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகளை அதிமுக கொடுக்கணும் அப்படிங்கிறீங்க. இந்த இடத்துல இடையில டிடிவி தினகரனை கட்சியில சேர்க்கணும் அப்படின்னு அதிமுகக்குள்ளேயே ஒரு குரல் எழுந்ததை பார்க்க முடிஞ்சது கூட்டத்தில். இந்த கார்னரை யாருமே தொடாம இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. உண்மையிலேயே இப்போ டிடிவி தினகரனையோ அதிமுகவில் இருந்து பிரிந்து போன முக்கிய தலைவர்களையோ சசிகலாவையோ சேர்த்தா அதிமுக பலம் பெறுமா? அந்த டாபிக் என்னதான் ஆச்சு? இல்லை, அந்த டாபிக் வந்து அது ஓரமாக லைவ்லேயே தான் வச்சிருப்பாங்க. அது கட்சிக்குள்ளே அவ்வப்போது பேசுறது தான். இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் வந்து அவர் அந்த கோரிக்கை வைக்கிறாரான்னு நம்ம பார்க்கணும். நீங்கள் கட்சிக்குள்ளே இருந்து கோரிக்கை வைக்கலாம். அவர் வந்து டிடிவி தினகரன் அவர்கள் வந்து மீண்டும் வந்து அதிமுகவை வந்து பழித்து பேசிட்டு வேற ஏதோ ஒரு அணிக்கு போறாரு அல்லது வந்து முற்றிலுமாக அதிமுக மீது ஒரு பெரும் அவநம்பிக்கையை ஏற்படுத்துறாரு அப்படின்னா அப்போ அங்கே ஒரு கொஸ்டின் வரலாம். இப்போ அவரே வந்து அதிமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாடு தான் இருக்காரு. அவர் தனி கட்சி ஆரம்பிச்சுட்டு நான் மீண்டும் அதிமுகவில் சேருவது என்பது அது கேள்வியே கிடையாது அப்படின்னு இப்போ சொல்லல. 2026 தேர்தலில் சொல்லி 24க்கு முன்னாடியே சொல்லிட்டார். நான் வந்து ஏன்னா நான் தனியாக கட்சி ஆரம்பிச்சு தனியாக நான் நடத்திக்கிட்டு இருக்கேன், நான் திரும்ப அதிமுக போறது அப்படின்றது சாத்தியம் கிடையாது அப்படின்னு அவர் இந்த கடந்த முறை சட்டமன்ற தேர்தல் கூட்டணிக்காக நேருக்கு நேர் முதல் முறை சந்திச்சாங்களே அதுக்கு முன்னாடியே அவர் தெளிவுபடுத்திட்டார். மீண்டும் நான் அதிமுக போகிற சாத்தியம் கிடையாது, ஏன்னா என்னை நம்பி தொண்டர்கள் வந்திருக்காங்க, நான் அவங்களை வந்து கட்சியில் வலுப்படுத்திக்கிட்டு இருக்கேன், கட்டமைப்பை வலுப்படுத்திட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் அவரே அந்த கால் எடுக்கல அப்படின்றப்போ இந்த மாதிரியான உள்ளிருந்து எழுது அப்படின்றது வந்து மீண்டும் மீண்டும் அதை வந்து பலவீனப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலேருந்து உள்ளிருந்து வரலாம். ஆனால் அதுக்கான ஸ்கோப் வந்து ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா அவர் தனி கட்சி ஆரம்பித்து தனி தொண்டர்கள் படை திரட்டி தேர்தல் எல்லாம் போட்டிட்டு வேற ட்ராக் போயிட்டாங்க, ரொம்ப நெடுமையனம் பயணிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் மீண்டும் அவர்கள் அதிமுகவுக்கு வந்து அவங்கெல்லாம் இல்லாமே அதிமுக நிலை பெற்றும் ஒற்றை தலைமை ஒரு கணிசமான வாக்குகள் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிட்டாருங்கிறீங்க. 2-3 தேர்தல் ப்ரூவ் பண்ணிருக்காரு. உங்களுக்கு 2021 தேர்தல் 33% வாக்கு, 33 தோல்வியுற்ற தேர்தல் 33% வாக்கு எடுக்கிறதுன்றது பெரிய விஷயம். அதுவும் உங்களுக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மாதிரியான ஒரு லீடர்ஷிப் இல்லை அப்படின்றப்போ ஒரு இரட்டை தலைமை இருந்த பொழுதே இவங்க 33% வாக்கு இருந்தாங்க 2021. 24 தேர்தலையும் ஏறத்தாழ 24%, 20% பெற்றிருந்தாங்க. இந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தலில் வாக்கு வங்கி அப்படி இன்டாக்டா இருக்கு. 21 அதாவது தோற்கரத்தை மோசமான தோல்வி சந்திச்ச கடந்த காலம் மோசமான தோல்வி சந்திச்சப்போ என்ன பர்சன்டேஜ் இருந்திருக்கோ அதே பர்சன்டேஜ் இருந்திருக்கு. இன் டர்ம்ஸ் ஆஃப் சீட் பார்க்குறப்போ அது நம்பர் ஆஃப் சீட்ஸும் 46 தொகுதியில் வென்றிருந்திருக்காங்க. அதனால அதிமுக வந்து அது ஒரு ரிஜெக்ட் பண்ணக்கூடிய இடத்துல எல்லாம் இன்னும் வரைக்கும் போகலை. அடுத்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்ன எடுக்க போறாங்க, இன்றிலிருந்து டே டு டே அரசியலை எப்படி கையாள போறாங்கன்றதுலேருந்து தான் அது எடுத்துட்டு போக முடியும். அது அதிமுக தனித்துவமான பிரச்சனையாக மட்டும் அதை பார்க்க முடியாது. அது ஒட்டுமொத்தமாக இப்போ ஏன்னா தாவேக்காவின் எழுச்சியை பார்க்குறப்போ இது எல்லா கட்சிகளுக்கும் வந்து தங்களுடைய நிலைப்பாடுகளை வந்து மறுபரிசீலனை பண்ணுற இடத்துக்கு தான் நகர்ந்திருக்காங்க. அதில் முதலிடத்தில் திமுக நகர்ந்திருக்கு, அடுத்தடுத்த இடங்களில் அடுத்தடுத்த கட்சிகளும் அதை மறுபரிசீலனை பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதையும் அதிமுக எடுக்கணும் அப்படின்றது தான். துரைக்கண்ணா, இந்த இடத்துல அதிமுகவுக்கு இனிமேல் இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை, அதனால திமுக தாவேகா ரெண்டையுமே சரமாரியா விமர்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னு பார்க்கணுமா, இல்லை அதிமுகவுக்கு ஒரு சவாலான காலகட்டம் 2 எதிரிகளை சமாளிக்கணும் அப்படின்னு பார்க்கணுமா? அதான் இப்போ முதலாவதாக மதிப்பிற்குரிய அண்ணன் ஷியாம் அவங்க சொன்னாங்க, சகோதரர்களும் சொன்னாங்க பெரிய அளவில் தோல்வி இல்லை அப்படின்னு. சதவீதம் என்பது கிட்டத்தட்ட புரட்சியில் எம்ஜிஆர் அம்மா செல்வி ஜெயலலிதா காலத்தில் வந்து 35லேருந்து கிட்டத்தட்ட 48-50% வரைக்கும் வாக்குகள் பெற்றார்கள் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அது இன்றைக்கி 21-22% அளவுக்கு வந்திருக்கு. ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியை பெற வேண்டும் என்பது தான் நம்முடைய நோக்கமாகவே இருக்கும், அப்படி தான் இருக்கணும்.
பெரிய அளவில் தோல்வி இல்லை அப்படி இல்லை. கிட்டத்தட்ட இந்த 2026 101 தொகுதிக்கு மேலே 3வது இடம் போயிடுச்சு. ஒரு 18-20 தொகுதிகளில் கட்டுத்தொகை இழக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கிறோம். அதனால் பெரிய சவால் இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன் கட்சியில். ஆனால் அதிமுகவோட மோசமான தோல்வி இது இல்லை. இல்லை நீங்கள் அப்போ அண்ணன் கூட சொன்னார், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் செல்வி ஜெயலலிதா காலத்தில் தோல்வி, அது 2004 சொன்னார். நாடாளுமன்றத்தில் ஒரு தொகுதி கூட இல்லைன்னு. 2014 இந்திய அரசியலில் எந்த மாநில கட்சியும் தனித்து போட்டியிட்டு ஒட்டுமொத்தமாக 37 நாடாளுமன்ற தொகுதியில் பெற்ற வெற்றியும் சாத்தியம். அந்த ஆளுமை வியூகம் அவளுக்கு இருந்த 100% தொண்டர்கள் ஆதரவு செல்வாக்கு என்பது அப்படி தான் 80 நாடாளுமன்ற தேர்தலில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு தோல்வி ஏற்பட்டது. 5 மாதத்தில் சட்டமன்றத்தில் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துட்டார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்று தொடர்ந்து ஒரு 10-11 தோல்விகள் நிறைய பட்டியல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த தொடர் தோல்வியை மீண்டும் வெற்றி பாதைக்கு அழைத்து சென்று அதை ஆட்சி அதிகாரத்திற்கு அதிமுகவை கொண்டு வர வேண்டும் என்றால் விட்டு கொடுக்கணுங்கிறது தானே. இப்போ அவருக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்திருக்கிற அவரோடு பயணித்திருக்கிறவர்கள்லாம் யார்? அவருக்கு நிழலாக இருந்தவர், வலக்கரமாக இடக்கரமாக இருந்தவர்கள். இந்த ஆட்சிக்கு எதிராகவோ அல்லது எடப்பாடிக்கு எதிராகவோ அவங்க செயல்பட்டதில்லை இல்லையா? தங்கமணி, வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், சி.வி. சண்முகம் போன்றெல்லாம் துணை பொதுச் செயலாளர்கள், தலைமை நிலை செயலாளர்கள், அமைப்பு செயலாளர்கள். ஒரு அரசியல் இயக்கத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்களே அனாயசமாக தூக்கி போடுற செயல் இருக்குல்ல. நம்முடைய தம்பி ராம்கே சொன்னார், அது இரும்பு குரம் கொண்டுன்னு. அந்த இரும்பு குரம் துரு பிடிச்சி வீணாக போயிடக்கூடாது. அதுதான் என்னோட பார்வை. அப்படிப்பட்ட செயல் என்பது ஒரு அரசியலுக்கு நீங்கள் தளபதி பூரா அடிச்சுட்டு போனால் எதிரி தலைவனை ஈஸியாக வீழ்த்திடுவான்ல, அது வேணும். அந்த அணுகுமுறை, அந்த நடைமுறை இருந்தால்தான் வெற்றி சாத்தியம். இது தொண்டர்கள் இயக்கம், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இந்த தொண்டர்கள் 1 கோடிக்கு மேலே உறுப்பினர் அட்டை வச்சிருக்கிறவன் 1 கோடிக்கு மேலே ஓட்டு போட போகலை. அது நம்ம பார்க்கணும்ல. 2 கோடியே 18 லட்சம் வாக்கு அடையாள அட்டை கட்சி உறுப்பினர்களுக்கு விநியோகிக்கப்பட்டிருக்கிறதுன்னு 2023 மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி சொல்றார். ஆனால் என்ன வந்திருக்கு? இல்லை. நீங்கள் 1 கோடியே கிட்டத்தட்ட 88 லட்சமோ 89 லட்சம் தான் நாடாளுமன்ற தேர்தலில். அதுலேயும் பொதுமக்கள் ஓட்டு, கூட்டணி கட்சியின் ஓட்டுன்னா ஒரு 50 லட்சம் ஓட்டு தான் அதிமுக உறுப்பினர் ஓட்டு இருக்கும். 1.5 கோடிக்கு மேலே போடலை. இப்போ அதுதானே நிலைமை. அப்போ இதை மாற்ற வேண்டும் என்றால் நம்பிக்கை வேணும்ல, தலைமை மேலே நம்பிக்கை வேணும்ல. நீங்க பொதுவெளிகளிலே ஒரு பொதுவெளியிலே ஒரு தாக்கம் உருவாயிருச்சு. அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லையோ, அதிமுக இனி வெற்றி பெற முடியாதோ, முக்கியமான ஆளெல்லாம் போயிட்டு இருக்கானேன்னு அதை தடுக்கணும், அதை தடுக்கணும். அதுதான் நான் சொல்ல வர்றேன். சரி, நம்ம இது சசிகலா, ஓ பன்னீர்செல்வம் போனப்பையும் இதே மாதிரியான டாக்ஸ் இருந்தது. நம்ம தொடர்ந்து தொடர்பா பேசுவோம்.